தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நடத்தப்படும் நாடு அனுரவோடு மக்கள் சந்திப்பு மாத்தளையில் දැන් අපිට ප්‍රතිවිරුද්ධ පාර්ශවය මේ ඡන්දේ පටන් ගන්නකොටම කිව්වා 103යි කවදාවත් දිනන්න බෑ කිව්වා. මතකද? දැන් ඒ හඬ ඇහෙනවද? දැන් එහෙම කතාවක් ඇහෙනවද? නෑ. දැන් කියන්න පටන් ගන්න තියෙනවා ජාතික ධන බලවේගයේ දිනුවොත් මෙහෙම වෙයි 3% வெற்றி பெறவே முடியாது என இந்த தேர்தலின் ஆரம்பத்தில் எதிர்க்கட்சி கூறியது நினைவிருக்கிறதா? இப்போது அந்த சத்தம் கேட்கிறதா? இல்லை. இப்போது வேறு விடயத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் இது நடக்கும் அது நடக்கும் என்ற பயத்தை உருவாக்குகின்றனர். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்ல வேண்டும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் சிலர் வருத்தப்படுவதில் ஆச்சரியமில்லை. மத்திய வங்கி மோசடியோடு தொடர்புபடுவர்கள் கவலைப்பட வேண்டாமா? கவலைப்பட வேண்டும். கலாசார நிதியிலிருந்து பெரும் தொகையை அபகரித்தவர்கள் கவலைப்பட வேண்டும். வீடமைப்பு நிதியில் பணத்தை வீண்விரயம் செய்தவர்கள் கவலைப்பட வேண்டும். அலோசியஸின் பணத்தை எடுத்தவர்கள் பதற்றமடைய வேண்டும். சாராய தொழிற்சாலைகள் இருக்கின்றன. மாத்தளையில் ஒன்று இருக்கிறது. வரி காட்டாதவர்கள் பதற்றமடைய வேண்டும். மக்கள் வங்கியில் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிக் கொண்டு அதனை கடனாக கழிக்க முயலும் தயாகமகை போன்றவர்கள் பதற்றமடைய வேண்டும். ஆனால் எந்த ஒரு அமைதியான குடிமகனும் கவலைப்பட வேண்டியதில்லை. இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியின் படைதான் மிகவும் அமைதியான அரசாங்கம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தம்மிடம் சிறந்த அணி இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறுவதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் யார்? பிரசன்ன ரணதுங்க, லொஹான் ரத்வத்தே, ரோஹித் அபேகுணவர்தன, மஹிந்தானந்த அலுத்கமையே இவர்கள் சோமாலியாவிலிருந்து கப்பல் ஒன்றை கொள்ளையடிப்பதற்கு செல்ல உகந்தவர்கள். அதற்கே அவர்கள் சிறந்த அணியாக இருக்கின்றனர். அவர்களை ஆரம்பம் முதல் இனவாதத்தை தூண்டியவர்கள். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? கடந்த காலங்களில் இனவாதம் என்ற குட்டைக்குள் இருந்தவர்களே சஜித்திடமும் இருக்கின்றனர். ரணிலிடமும் அவர்களே இருக்கின்றனர். அவர்களில் அநேகமானோர் வேறு தரப்பினரிடம் செல்வதற்கு முன்னதாக எமது கதவையும் தட்டினர். ஆனால் நாம் பார்த்தோம் அவர்களது கடந்த கால பழக்கம் சரியாக இருக்கவில்லை. ஆகவே திரும்பிச் செல்லுமாறு கூறினோம். சிலர் கூறுகின்றனர், தோழர் இறுதி நேரத்தில் வாக்குச்சீட்டுக்கு ஏதேனும் நடக்குமா என கேட்கின்றனர். எதுவும் நடக்காது. ரணில் ஏதேனும் செய்வாரா? எதனையும் செய்ய முடியாது. நான் கூறுகின்றேன், ரணில் தோல்வியடைவார். தோல்வியடைந்த பின்னர் சும்மா கூற முடியாது. அவர் ஒரு கல்லை கூட கையில் எடுக்காமல் வீட்டுக்கு செல்வார். அமைதியாக வீடு செல்வார். காரணம் என்ன? அவர் தோல்வி அனுபவம் இல்லாதவரா? முதற் தடவை தோல்வியடைந்தால் மன வருத்தம் இருக்கும். ஆகவே பொருட்படுத்த வேண்டாம். அவர் சென்று விடுவார். எதனையும் செய்ய முடியாது. வாக்குச்சீட்டுக்கு ஏதாவது நடக்குமா என கேட்கின்றனர். எதுவும் நடக்காது. வாக்குப்பெட்டியில் போடப்படுகின்ற வாக்குச்சீட்டு உரிய முறையில் எண்ணப்பட்டு முடிவுகளை யார் அறிவிப்பது? அரசு ஊழியர்கள் கடந்த தபால் வாக்களிப்பின் போது 80% 85% தபால் வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு அளித்துள்ளனர். அவர்கள் வாக்குச்சீட்டை பாதுகாப்பவர்கள். பெட்டிகளை மாற்றி விடுவார்களான சிலர் கேட்கின்றனர். வாக்களிப்பு நிலையங்களுக்கு வெற்று பெட்டிகள் கொண்டு வரப்பட்டதும் அதனை போலீசார் பொறுப்பேற்பார்கள். வாக்களிப்பு நிறைவடையும் வரை போலீசாரை வாக்குப்பெட்டிகளை பாதுகாப்பார்கள். நிரப்பப்பட்ட வாக்குப்பெட்டிகளை மாவட்ட செயலகத்துக்கு போலீசாரை கொண்டு வருவர். மாவட்ட செயலகத்திலிருந்து வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு போலீசாரை வழங்குவார்கள். வெற்றி பெட்டியையும் போலீசாரை பாதுகாப்பார்கள். ஆகவே இந்த போலீசார் வாக்குப்பெட்டிகளுக்கு ஏதாவது நடக்க இடமளிப்பார்கள் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? கட்டாயமாக இல்லை. நினைத்து பார்க்க வேண்டாம். அரசியல் தலையீடுகளின்றி போலீசார் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு தம்மிடமுள்ள அறிவு, அனுபவம் ஆகியவற்றை சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடிய போலீஸ் திணைக்களம் ஒன்றை நாம் உருவாக்குவோம். போலீஸ் தொழிலை எமது நாட்டின் பிரஜைகளோடு கௌரவமான தொழிலாக மாற்றும் ஒரு நடவடிக்கை கடமையாக ஏற்று தேசிய மக்கள் சக்தி போலீசாருக்காக நிறைவேற்ற உள்ளது.